அவள் மருமகள் இல்லை, என் மகள். மாமியாரின் கண்ணீரை துடைத்த மருமகளின் கதை. மிஸ் பண்ணாம கேளுங்க. இங்க பெரியவர் ஒருவர் தன்னுடைய மனைவிய 7 மணி ஆகுது, இன்னும் என்னடி தூங்கிட்டு இருக்க, எழுந்துருன்னு எழுப்புறாங்க. அவங்க எழுந்திருக்கும் போது கண்ணெல்லாம் செவந்திருக்கு, தலையணையெல்லாம் நனைஞ்சிருக்கு. நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தியா, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, நேத்து எக்ஸ்ட்ரா ஒரு காஃபி தாங்க கேட்டேன், அதுக்கு கழனி தண்ணி மாதிரி ஒரு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு இந்த பெரியவரு, ஏய் நேத்து பால் இருந்திருக்காது, அதனால அப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு ஒய்ஃப. ஆனா அவங்க சமாதானமே ஆகல, எல்லாமே உங்களாலதான் அப்படின்னு பெரியவரை பார்த்து கத்துறாங்க. அவங்க கோவமா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்க, என் கழுத்தை பாருங்க மஞ்ச கயிறு தான் இருக்கு, என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ரிட்டைர்மெண்ட் ஆன அப்போ அந்த பணத்தை உன்னோட வீட்டு லோனை அடைச்சிருப்பான்னு அந்த பணத்தை மொத்தத்தையும் கொண்டு போய் பையன்கிட்ட கொடுத்துட்டீங்க. கார் வாங்கலான்னு உங்க புள்ள நினைச்சிட்டு இருக்கும் போது என்னோட தாலி செயினையும் வித்து கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்ப நான் மஞ்ச கயிறு போட்டுட்டு இருக்கேன், அதனால என்னை யாருமே மதிக்கிறதும் இல்ல. அதோட ஏண்டி விட்டுட்ட, உன் பொண்ணோட பொண்ணுக்கு சடங்கு சுத்தணும்னு உன்கிட்ட மீதி இருந்த நகை எல்லாம் மொத்தமா கொண்டு போய் உன் பொண்ணு கிட்ட கொடுத்தல, அதையும் சொல்லு அப்படின்றாரு. அது சொன்னதும் மனைவி ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவரு, சரி விடு, நம்ம எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம், அவங்கெல்லாம் வாழ வேண்டியவங்க, கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும், இப்போ நீ கிளம்பு. அவங்க போனதும் இவர் சேர்ல உட்கார்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாரு. நான் போனதுக்கு அப்புறம் மனைவியை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு. அன்னைக்கு ஈவினிங் மகன் வரான் வீட்டுக்கு. அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். கையில ஒரு பையோட பணம் நிறைய எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்கறான். அப்பா, நான் கேட்காமலே பணத்தை எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க அப்பா. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் 5 லட்சம் ரூபாய் இருக்கு. 2 நாள்ல அம்மாவுக்கு பர்த்டே வருதுல, அப்போ அம்மாவுக்கு ஒரு கோல்டு செயின் வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பி போறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே பெரியவரு அந்த அம்மாவை பார்த்து, பாத்தியாடி என் புள்ளைய, நான் என் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மகனும் மருமகளும் திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. அப்போ மகன் அம்மாவை பார்த்து, அம்மா உங்ககிட்ட கொடுத்த பணத்தை கொடுங்க, இப்ப காலெல்லாம் கெட்டு கிடக்கு, உங்ககிட்ட பத்திரமா இருக்காது, அதனால என் மனைவி கிட்ட கொடுங்க, அவ பேங்க்ல போட்டு வச்சிருப்பா, நம்ம 2 நாளுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி அவன் ஒய்ஃபு கிட்ட கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிடறான். இவங்க போனதும் அந்த அம்மா அந்த பெரியவர்கிட்ட, பாத்தீங்களாங்க உங்க பையன் கொடுக்குற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் துணி கடையில ட்ரெஸ் வாங்கலான்னு மாமியாரை கூட்டிட்டு மருமக போறா. அப்புறம் பக்கத்துல இருக்க நகை கடைக்கு போய் செயின் எடுக்கலான்னு போறாங்க. அத்தை, இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல, ரொம்ப நாளா ஆசை நான் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு வாங்கிக்கிறா. மாமியாருக்கு கவரிங் செயினை வாங்கி கொடுத்துட்டு அந்த மஞ்ச கயிறுக்கு பதில் போட்டுக்குங்கன்னு கொடுக்கறா. மாமியாரும் வீட்டுக்கு வந்து கண்ணாடிய பார்த்துக்கிட்டே, என் பிள்ளையோட பணத்துல உனக்கு தங்கம், எனக்கு கவரிங்கான்னு மனசு வேதனைப்படுறாங்க. 2 நாள் கழிச்சு பர்த்டே பார்ட்டில அவங்க பொண்ணு வந்து கலந்துக்கிறாங்க. பார்ட்டி முடிஞ்ச கையோட அவங்க பொண்ணு வேக வேகமா வந்து அம்மா கிட்ட, அம்மா என்னோட நகை எல்லாமே அடகு கடையில இருக்கு, நாளைக்கு ஒரு மேரேஜுக்கு போகணும், அதனால உன் கழுத்துல இருக்கிற அந்த கவரிங் செயினை அது நீ குடுமா, நான் உனக்கு அப்புறமா தந்துடுறேன்னு வாங்கிட்டு போயிட்டா. மறுபடியும் அவங்களோட கழுத்துல மஞ்ச கயிறு வந்துடுச்சு. அப்போ மருமக ஒரு பட்டு புடவை எடுத்துட்டு வந்து மாமியார் கிட்ட கொடுத்துட்டு அந்த தங்க செயினையும் கொடுத்துட்டு, அத்தை அத நான் உங்களுக்காக தான் வாங்கினேன், அத முன்னாடியே கொடுத்திருந்தா உங்க பொண்ணு வந்து கேட்டதும் கலட்டி கொடுத்துட்டு இருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்ப கொடுக்கறேன், என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இந்த செயின் உங்க கழுத்துல தான் இருக்கணும், நாங்களே கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மாமியார் மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறா. அன்னைக்கு நைட்டு தலையணை நனைஞ்சிருக்கு, ஆனா அந்த அம்மாவோட தலையணை இல்ல, அந்த ஐயாவோட தலையணை. தனக்கு அப்புறம் தன்னோட மனைவிய பாத்துக்கிறதுக்காக மகள் ரூபத்துல தனக்கு ஒரு மருமகள் வந்திருக்காளேன்னு சந்தோஷத்துல கண்ணீர் விடுறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் நடந்திருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அம்மாக்களுக்கும் தன்னுடைய மகள்னாலும் மகன்னாலும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க, அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.